பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியில் இருந்த டாக்டர் பாலாஜியை விக்னேஷ் என்ற நபரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்தது. போலீஸ் விசாரணையில் தவறான சிகிச்சையால் தன் தாய் பக்கவலிகள் பாதிக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இது செய்தி தகவலுக்காக இத்துடன் இணைத்துள்ளேன். நான் கடந்த 19/12/2022 திருநெல்வேலி பீஸ் ஆஸ்பத்திரியில் குடலிறக்கம் ஆபரேஷன் செய்து கொண்டேன். 28/12/2022 டிஸ்சார்ஜ் ஆனேன். 4/1/2023 மீண்டும் ஆய்வு செய்ய சென்றேன். பல மணி நேரம் அங்கு காத்து கிடந்தேன். 11/1/2023 மீண்டும் ஆய்வு செய்ய சென்றேன். பல மணி நேரம் காத்து கிடந்தேன். 17/1/2023 ஆஸ்பத்திரி சென்று மீண்டும் ஆய்வு செய்த பின் 26/1/2023 ஆய்வுக்கு சென்றேன். மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை அன்புராஜன் டாக்டர் என்பவர் வரவில்லை. பின் நெல்லை லீலா ஆஸ்பத்திரி சென்று ஆய்வு செய்து மாத்திரைகள் வாங்கி சென்றேன். 6/2/23 லீலா ஆஸ்பத்திரி செக்கப் செய்து கொண்டு 17/2/2023 மாத்திரைகள் வாங்கி வந்தேன். 7/3/2023 லீலா ஆஸ்பத்திரி குடலிறக்கம் சம்பந்தமாக செக்கப் செய்தது. டாக்டர் ஸ்கேன் எடுத்து வரும்படி எழுதி கொடுத்தார். 13/3/2023 ஆர்த்தி ஸ்கேன் எடுத்தது. 15/3/2023 லீலா ஆஸ்பத்திரி ஸ்கேனை காண்பித்த டாக்டர் ஆபரேஷன் செய்த ஆஸ்பத்திரியில் காண்பிக்க முடியும் கூறினார். மீண்டும் பீஸ் ஹெல்த் சென்டரில் செக்கப் செய்ய சென்றபோது 11:40 முதல் 20வது டோக்கன் வழங்கினார்கள். டாக்டர் 2 மணிக்கு வந்துவிடார் என்றனர். 11:40 அதோ இது என கூறியவர்கள் 3:30 மணிக்கு தான் வந்தார். அன்புராஜன் வரிசைப்படி நோயாளிகளை அனுமதிக்காமல் வேண்டியவர்கள் வேண்டப்படாதவர்கள் என பாகுபாடு பார்த்து செயல்பட்டார். நான் 5:30 மணி வரை இருந்து பார்த்துவிட்டு வந்துவிட்டேன். அங்குள்ள சிலரிடம் விசாரித்து அன்புராஜன் மத போதகர்களையும் பார்ப்பதாகவும் அதனால் வர காலதாமதாக ஆகிறது என பலர் தெரிவித்தனர். அன்று 15/3/23 காலை 10 மணி முதல் பல நோயாளிகள் காத்து கிடந்தனர். மாலை 3:30 மணிக்கு வந்தால் அதுவரை காலை 10 மணி முதல் 3:30 மணி நோயாளிகளின் கதி என்னாவது? நாள் முழுவதும் நோயாளிகளை காக்க வைத்து இருப்பது சட்டவிரோதமாகும், மனசாட்சி இல்லாத செயலாகும், கடும் கண்டனத்திற்குரியது. 15/3/2023 எடுக்கப்பட்ட புகைப்படம் தகவலுக்காக இத்துடன் நினைத்துள்ளேன். புகைப்படம் 1 உள்ளவர் காலை 10 மணிக்கு வந்துள்ளார். அவர் டோக்கன் நம்பர் 6. புகைப்படம் 2 நின்று கொண்டிருப்பவரும் உட்கார்ந்திருக்கும் ஆண்களும் காலை 10 மணி முதல் காத்திருப்பதாக தெரிவித்தனர். எனக்கு குடலிறக்கம் ஆபரேஷன் செய்ததில் இருந்து வலது பக்க விதைக்கொட்டை கருங்கல் மாதிரி உள்ளது. வலது பக்கத்தில் உள்ள வீக்கம் உள்ளது. இது சம்பந்தமாக அன்புராஜன் அப்போதே தெரிவித்தேன். இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய சென்றால் அன்புராஜன் மத போதகர் வேலையை பார்த்துவிட்டு நோயாளிகளை காக்க வைத்து தொல்லை செய்வது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர் டாக்டர் தொழிலை முழுமையாக பார்க்க வேண்டும் அல்லது மத போதகர்களை முழுமையாக பார்க்கலாம். பொதுமக்களை பாதுகாப்பு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் சுகாதார தமிழ்நாடு சென்னை அவர்களுக்கும் இயக்குனர் மருத்துவம் மற்றும் சுகாதார திருநெல்வேலிக்கும் மனு அளிக்கப்பட்டது. இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை. மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தகவல் அலுவலர் முதன்மை செயலர் தமிழ்நாடு அரசு சென்னை 9க்கு மனு அளிக்கப்பட்டது. 26/2024 இதன் நகல் இத்துடன் இழைக்கப்பட்டுள்ளது. மேற்படி மனு
ஊரக நலப்பணிகள் இயக்குனருக்கு அனுப்பப்பட்டு உள்ளது என 28/3/24 தகவல் தெரிவித்தனர். இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துக்கு முழுமையாக பதில் இன்று வரை கொடுக்கவில்லை. இது சட்ட விரோதமாகும். இதுபோன்று சர்வ அலட்சியமாக செயல்படும் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது.